ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பீச்ட்ரீ என்ன சாஃப்ட்வேரில் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் என்ற தலைப்பு கீழே சேல்ஸ் ஆர்டர் எப்படி போடுற, அந்த சேல்ஸ் ஆர்டரை எப்படி கிரெடிட்டை கன்வெர்ட் பண்ணுறது, கேஷ் சேல்ஸ் எப்படி பண்ணுறது, செக் சேல்ஸ் என்ன மாதிரி செய்கிறது, வெண்டர் பேமெண்ட், கஸ்டமர் ரிசிப்ட், sales return, purchase return, accrual payments, other payment and bank reconciliation. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் சேல்ஸ் ஆர்டர் எப்படி போடுறோன்னு சொல்லி பார்ப்போம். பீச்ட்ரீயில் சேல்ஸ் ஆர்டர் எப்படி போடுறோன்னு சொல்லி சொன்னால் கஸ்டமர் அண்ட் சேல்ஸு கீழே பாருங்கள் சேல்ஸ் ஆர்டர்ன்றதுன்ற பாருங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்குது. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ சேல்ஸ் ஆர்டர், அதை கிளிக் பண்ண இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் கஸ்டமர் ஐடி, இந்த கஸ்டமர் ஐடியில் எங்களோட கஸ்டமர் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் நியூவில் போய் கஸ்டமரை க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள் எங்களோட கஸ்டமரை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ண பிறகு பாருங்கள் இதில் டேட்டை சேஞ்ச் பண்ணுவோம். டேட்டை போடுவோம். இதில் பாருங்கள் இதில் நம்பரை போடுவோம். சேல்ஸோட நம்பர். ஓகே, இதில் குவான்டிட்டியை போடுவோம். இதில் ஐட்டத்தை செலக்ட் பண்ணுவோம். இதில் யூனிட் ப்ரைஸை போடுவோம். ஓகே, இப்போ இதை சர்வ் பண்ணினா இதை சேல்ஸ் ஆர்டர். இதுதான் சேல்ஸ் ஆர்டர் போடுறது. நெக்ஸ்ட் நாங்கள் பார்ப்போம் அந்த போட்ட சேல்ஸ் ஆர்டரை க்ரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது என்ன மாதிரி. ஓகே, பீச்ட்ரீயில் சேல்ஸ் ஆர்டர் க்ரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது கஸ்டமர் அண்ட் சேல்ஸுக்குள்ளே போவோம். அந்த கஸ்டமர் சேல்ஸ் அண்ட் டெப்பை கிளிக் பண்ணி பாருங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸில் நியூ சேல்ஸ் இன்வாய்ஸை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணினா இதில் பாருங்கள் கஸ்டமர் ஐடி, இதில் கஸ்டமர் ஐடியில் நாங்கள் அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணுவோம். போட்ட கஸ்டமரை செலக்ட் பண்ணுவோம். டேட்டை போடுவோம். இன்வாய்ஸ் நம்பர் போடுவோம். இதில் பாருங்கள் அப்ளை டு சேல்ஸ் ஆர்டர் நம்பர், இதில் அந்த பில்லை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிப்ஸ் அதில் பாருங்கள் ஷிஃப்ட்டில் பாருங்கள் எத்தனை குவான்டிட்டியை நாங்கள் இதில் ஷிஃப்ட்டில் போடணும். 5 போட்டு எந்த கிளியர் பண்ணினா போட்ட சேல்ஸ் ஆர்டர் கிரெடிட் சேல்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இதை நாங்கள் சர்வ் பண்ணி போடுவோம்.
சேல்ஸ் ஆர்டரை நாம் கிரியேட்டை கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்ப்போம் கேஷ் சேல்ஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. பீச்ட்ரீ சாஃப்ட்வேரில் கேஷ் சேல்ஸ் செய்கிறது என்ன மாதிரின்னு சொன்னால், கஸ்டமர் அண்ட் சேல்ஸுக்குள்ளே அந்த டெப்பை கிளிக் பண்ணி பாருங்கள், சேல்ஸ் இன்வாய்ஸ் கஸ்டமர் அண்ட் சேல்ஸுக்குள்ளே சேல்ஸ் இன்வாய்ஸில் ட்ராப்டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணால் நியூ சேல்ஸ் இன்வாய்ஸை கிளிக் பண்ணால் இதில் பாருங்கள் கஸ்டமர் ஐடி. அந்த கஸ்டமர் ஐடியில் வந்து நாங்கள் நேமை செலக்ட் பண்ணணும். இருந்தால் செலக்ட் பண்ணணும், அப்படி இல்லாட்டி நாங்கள் நியூவில் போய் நேமை க்ரியேட் பண்ணணும். ஓகே, இதில் நேம் இல்லை, அப்போ நாங்கள் இதில் நேமை க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். நியூ க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமரை இதில் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டை போட்டுக்கொள்வோம். இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் நம்பரை போட்டுக்கொள்வோம். ஓகே, இதில் பாருங்கள் குவான்டிட்டியை போடுவோம் 2. ஐட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, யூனிட் ப்ரைஸை போடுவோம் 5000. ஓகே, இதை வந்து கேஷ் சேல்ஸாக நாம் செய்கிறோன்னு சொல்லி சொன்னால் இதில் பாருங்கள் அமௌண்ட் பெய்ட் சேல், அதை வந்து அதில் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண பாருங்கள் இதில் ரிஃபரன்ஸ் நம்பர் இருக்குது. ரிஃபரன்ஸ் நம்பரில் நாங்கள் 001 ஒரு நம்பரை கொடுப்போம். ரிசிப்ட் அமௌண்ட்டில் வந்து அந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்து இதில் டைப் பண்ணுவோம். ஓகே, இதில் பேமெண்ட் மெத்தடில் கேஷை கொடுப்போம். கேஷ் அக்கௌண்ட்டில் கேஷ் இன் ஹேண்டை கொடுப்போம். ஓகே, இப்போ இதை ஓகே பண்ணுவோம். இதை சர்வ் பண்ணுவோம். இப்படித்தான் கேஷ் சேல்ஸ் செய்கிறது. அடுத்தது செலக்ட் பண்ணுவோம். ஓகே, நாங்கள் கேஷ் சேல்ஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பார்ப்போம் செக் சேல்ஸ் என்ன மாதிரி செய்கிறது. செக் சேல்ஸும் இதே இடத்துல தான் செய்கிறது. நாங்கள் கஸ்டமர் ஐடியை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுவோம்.
7 நீங்கள் கொடுத்துருவோம். இதை க்ளோஸ் பண்ணுவோம். கஸ்டமரை இங்கே செலக்ட் பண்ணுவோம். டேட்டை சேஞ்ச் பண்ணுவோம். இன்வாய்ஸ் நம்பரை கொடுப்போம். குவான்டிட்டியை போடுவோம். ஐட்டத்தை செலக்ட் பண்ணுவோம். யூனிட் ப்ரைஸை போடுவோம். அமௌண்ட் பெய்ட் அட் சேலில் கிளிக் பண்ணி ரிஃபரன்ஸில் வந்து ஒரு நம்பரை கொடுப்போம். ரிசிப்ட் அமௌண்ட் என்ற இடத்துல வந்து ரிசிப்ட் அமௌண்ட்டில் வந்து அதில் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டை வந்து கொடுப்போம். பேமெண்ட் மெத்தடில் வந்து செக்ன்னு கொடுத்துக்கொள்வோம். கேஷ் அக்கௌண்ட்டில் எந்த பேங்கில் வந்து நாங்கள் அதை செக் பண்ணோம்னா நேச்சர் ட்ரஸ்ட் பேங்க். அப்போ அந்த நேச்சர் ட்ரஸ்ட் பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வோம். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஏதோ ஓகே கொடுப்போம். இதில் சர்வை கொடுப்போம். வார மெசேஜ் எஸ்ஸை கொடுப்போம். ஓகே. நெக்ஸ்ட் ஓகே. இப்படி தான் சேல்ஸில் செக் சேல்ஸ் வந்து நாங்கள் போடுற முறையை பார்த்தோம். அடுத்தது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் வெண்டர் பேமெண்ட். வெண்டர் பேமெண்ட் பேஜ்ட்ரீயில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்தா வெண்டர் அண்ட் பேஜஸை கிளிக் பண்ணி அதில் பாருங்கள் பேபில்ற ப்ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணினீங்கன்னா பாருங்கள் எகைன் பேபிள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு பாருங்கள் இதில் செக் நம்பரை போட்டுக்கொள்வோம். செக் நம்பர் இதில் போட்டுக்கொள்வோம். டேட்டை சேஞ்ச் பண்ணுவோம். இதில் கேஷ் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் போட போகிறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வோம். வெண்டர் நேமை நாம் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்வோம்.
வெண்டர் நேமை செலக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், செக் நம்பர் போட்டாச்சு, டேட் போட்டாச்சு, பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு, வெண்டர் செலக்ட் பண்ணியாச்சு, பில் இதில் காட்டுது. எந்த பில்லுக்கு நாங்கள் பே பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், ஃபுல்லாக நாங்கள் பே பண்ணுறோன்னு சொன்னால் பே என்ற இடத்துல டிக் மார்க் கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து பே ஆயிரும். இதில் பாருங்கள் 230,000 ஓகே, ஃபுல் பேமெண்ட்ஸும் இதில் பே ஆயிரும். இப்போ நாங்கள் இதை வந்து சேவ் பண்ணினோம்னு சொன்னால் அமௌண்ட் சேவ் ஆயிரும். அடுத்தது பாருங்கள், இதில் நாங்கள் டிஸ்கவுண்ட் ஒன்றை கழிச்சு ஒரு அமௌண்ட் பே பண்ண போகிறோம்னு சொன்னால் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களை வெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வோம். இதில் செக் நம்பர், டேட்டை போட்டுக்கொள்வோம். பேங்கை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டில் நாங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும், அதை லிங்க் பண்ணணும். அப்போ இதில் வந்து நியூவுக்கு போவோம். நியூவில் போயிட்டு பாருங்கள், இன்கம் என்ற தலைப்பு கீழே நாங்கள் சேவ் பண்ணுவோம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வந்து லிங்க் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். இதில் பாருங்கள், ஃபோன்ஸுன் என்ற சப்ளையர் கீழே ஒரு பில் இருக்குது, 1,80,000. இவருக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து 18,000 டிஸ்கவுண்ட் பே பண்ணினா பாருங்கள் 162,000 அவருக்கு நாங்கள் பே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிக்கொள்வோம். எஸ் கொடுப்போம். அடுத்த கஸ்டமரை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இவரோட பேமெண்ட் இவருக்கு 50,156 rupees ஒரு அமௌண்ட் இருக்குது. இதில் வந்து நாங்கள் அவருக்கு 25,000 அமௌண்ட்டை நாங்கள் அவருக்கு பே பண்ண போகிறோம். அப்போ 25,000 டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிவிட்டு இதை நாங்கள் சர்வ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள், இப்படி தான் பீச்ட்ரீ என்ற சாஃப்ட்வேரில் வெண்டர் பேமெண்ட் என்றது வந்து நாம் என்டர் பண்ணுறது. அடுத்தது பார்ப்போம், கஸ்டமர் ரிசிப்ட். கஸ்டமர் ரிசிப்ட் என்ற சாஃப்ட்வேர் பீச்ட்ரீ என்ற சாஃப்ட்வேர் எப்படி நாம் அதை என்டர் பண்ணி கொடுக்குறோம். இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணுவோம். பாருங்கள், கஸ்டமர் அண்ட் சேல்ஸுக்குள்ளே போய் ரிசீவ் மணி என்ற ட்ராப்டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணால் பாருங்கள், ரிசீவ் மணி ஃப்ரம் கஸ்டமர் அதை வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதில் வந்து ஓகே, ஃபஸ்ட்டுக்கு நாங்கள்
கஸ்டமரை செலக்ட் பண்ணுவோம். ராஜன். ஓகே, கஸ்டமரை செலக்ட் பண்ண பிறகு பாருங்கள், இதில் செக் நம்பரை இதில் போட்டுக்கொள்வோம். 15. நெக்ஸ்ட் வந்து ஒரு செக் நம்பர் ஒன்று போடுவோம். டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். செக்கை செலக்ட் பண்ணி செக் அக்கௌண்ட்டில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். இது எந்த பில்லுக்கு நாங்கள் இதை பே பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தா 18,500. 18,500 வந்து ஃபுல்லாக நாங்கள் பே பண்ணுறோம். பேன்றதில் வந்து இந்த டிக் மார்க்கை கொடுத்தா இந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே பே ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணிடுவோம். ஓகே, சர்வ். நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் குமார். வென் கஸ்டமரை செலக்ட் பண்ணியாச்சு. இல்லை செக் நம்பரை போடுவோம். டேட்டை சேஞ்ச் பண்ணுவோம். இவருக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து நாங்கள் 2,850. இதை வந்து இப்போ நாங்கள் சர்வ் பண்ண போகல பாருங்க. ஓகே, இதில் வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் எலவுட் என்ற அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் இதுக்கு வந்து லிங்க் பண்ணணும். அப்போ இதில் கிளிக் பண்ணி நியூவுக்கு போவோம். நியூவில் போயிட்டு எக்ஸ்பென்ஸ் என்ற தலைப்பு கீழே நாங்கள் சர்வ் பண்ணுவோம். சர்வ் பண்ணிக்கொள்வோம். சர்வ் நியூ. இதை க்ளோஸ் பண்ணுவோம். இதை வந்து லிங்க் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து இது ஓகே பண்ணுவோம். ஓகே பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணுவோம். ரைட், அதே போல் அடுத்ததையும் செய்வோம். ஃபர்ஷர் செக் நம்பரை போடுவோம். 15. டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இவருக்கு 2 பில் இருக்குது. அதில் நாங்கள் ஒரு பில்லை 20,000 வந்து ஹாஃப் பேமெண்ட் ஒன்று நாங்கள் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து இதில் டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணுவோம். இப்படித்தான் பீச்ட்ரீ என்ற சாஃப்ட்வேரில் கஸ்டமர் ரிசிப்ட் என்ற சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி தான் செய்யணும். நெக்ஸ்ட் பார்ப்போம். சேல்ஸ் உண்டு. ரிட்டர்ன் வந்தால் அது என்ன மாதிரி செஞ்சு கொள்றோம்னு சொல்லி பார்ப்போம். சேல்ஸ் ரிட்டர்ன். இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். பீச்ட்ரீயில் சேல்ஸ் ரிட்டர்ன் செய்கிறதுக்கு கஸ்டமர் அண்ட் சேல்ஸ் டேப்பை கிளிக் பண்ணி
இதில் பாருங்கள் கிரெடிட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அந்த ட்ராப் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி நியூ கிரெடிட் மெமோஸ் அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கஸ்டமர் ஐடி அதில் வந்து கஸ்டமரை வந்து ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். சரி ஓகே டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நம்பர் ஒன்று கொடுப்போம் கிரெடிட் நம்பர். இதில் பாருங்கள் அப்ளை டு இன்வாய்ஸ் நம்பர் அதில் வந்து கிளிக் பண்ணி அந்த பில்லை வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணால் பாருங்கள் இப்படி அந்த பில் வரும். இதில் பாருங்கள் ரிட்டர்ன் என்றது கீழே வந்து நாங்கள் எத்தனை ரிட்டர்ன் பண்ணுறோம்ன்றதை நாங்கள் இதில் குவான்டிட்டியை போடுவோம். 2 ஓகே போட்டுட்டு இதை வந்து சர்வ் பண்ணுவோம். இப்படித்தான் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து PHT சாஃப்ட்வேருக்குள்ளே செய்கிறது. அடுத்தது பார்ப்போம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் செய்கிறதுக்கு இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணுவோம். வெண்டர்ஸ் அண்ட் பர்ச்சேஸுக்குள்ளே போயிட்டு பாருங்கள் கிரெடிட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அதில் ட்ராப் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி நியூ வெண்டர் கிரெடிட் மெமோஸ் அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு வெண்டரை செலக்ட் பண்ணுவோம். டேட்டை சேஞ்ச் பண்ணுவோம். நம்பர் கொடுப்போம். ஓகே பில்லை செலக்ட் பண்ணுவோம். ரிட்டர்ன்ஸுக்குள்ளே ரிட்டனை போடுவோம். இது சர்வ் பண்ணி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இந்த மாதிரி தான் செய்கிறேன். அடுத்த சப்ளையரையும் செலக்ட் பண்ணுவோம். சர்வ் கொடுத்தா பர்ச்சேஸ் ஹிஸ்டரி PHTயில் இந்த மாதிரி தான் செய்கிறோம். ஓகே இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்ப்போம் அக்ரூவல் பேமெண்ட். அக்ரூவல் பேமெண்ட் PHTயில் எப்படி செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள் இல்லை பேங்கிங் போயிட்டு பே பில் ட்ராப் லிஸ்ட்டை கிளிக் பண்ணால் பாருங்கள் ரைட் செக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தான் அக்ரூவல் பேமெண்ட் செய்யலாம். ஓகே இப்போ இதில் பாருங்கள் வெண்டர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே இல்லை வெண்டர் ஐடிக்கு நாங்கள் எங்களோட ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். இதில் நியூவாக கொடுப்போம். நியூவாக கொடுத்து வெண்டர் நேம் உண்டு கிரெடிட் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி சர்வ் நியூவை கொடுப்போம். சர்வ் நியூ ஓகே இதை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து அந்த வெண்டரை வந்து சர்வ் பண்ணி கொடுவோம். செலக்ட் பண்ணி இதில் பாருங்கள் செக் நம்பரை கொடுப்போம். டேட்டை கொடுப்போம். இதில் எந்த அக்கௌண்ட் மூலமாக என்றதை வந்து நாம் செலக்ட் பண்ணணும். பீப்புள்ஸ் பேங்க்
ஃபியூச்சர்ஸ் பேங்க் செலக்ட் பண்ணுவோம். இதில் பாருங்கள் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நாம் ஆல்ரெடி அது சேவ் பண்ணி வச்சபடியா ஓப்பனிங் பேலன்ஸில் என்டர் பண்ணி வச்சபடியா அதை நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணலாம். இதில் பாருங்கள் டாலர்ன்ற இடத்துல அந்த அமௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம், செக் நம்பர் போட்டிருக்கோம், டேட் போட்டிருக்கோம், எந்த அக்கௌண்ட்டுன்றதை செலக்ட் பண்ணியிருக்கோம், அமௌண்ட்டை போட்டிருக்கோம், எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். எஸ், பேமெண்ட் பீச்ட்ரீ என்ன சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி தான் செய்கிறோம். இப்போ இந்த இதை க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்ப்போம் அதர் பேமெண்ட். அதர் பேமெண்ட் என்ன மாதிரி செய்கிறோன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், சேம் ஸ்டெப் பேங்கிங் போய் அதில் பாருங்கள் பேபில் என்ற இடத்துல ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணி ரைட் செக், அதில் பாருங்கள் வெண்டர்ன்றதை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் செக் நம்பர் இது வந்து நாங்கள் அதை பேமெண்ட்டை நாங்கள் கேஷ் மூலம் தான் அதை பே பண்ண போகிறோம்னா நாங்கள் இது வந்து இதில் பாருங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து கேஷ் இன் ஹேண்டருக்கு வந்து லிங்க் பண்ணுவோம். கேஷ் இன் ஹேண்டர் லிங்க் பண்ணி டேட்டை வந்து போட்டுக்கொள்வோம். நம்பரை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து பாருங்கள் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் நாங்கள் இதை வந்து க்ரியேட் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் இதை நாங்கள் க்ரியேட் பண்ணோம். அப்போ நியூ ஒர்க்கில் போய் இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல நாங்கள் இதை வந்து க்ரியேட் பண்ணுவோம். சேவ் பண்ணி கொடுப்போம். இதை க்ளோஸ் பண்ணுவோம். இதை வந்து செலக்ட் பண்ணுவோம். நாங்கள் சேவ் பண்ணினதை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, டாலர்ன்ற இடத்துல அமௌண்ட்டை டைப் பண்ணுவோம். வெண்டர் செலக்ட் பண்ணியாச்சு. ஐடியை செக் நம்பர் என்ற இடத்துல ஒரு நம்பர் போட்டிருக்கோம், டேட் போட்டிருக்கோம், கேஷ் இன் ஹேண்டுன்றதை லிங்க் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அமௌண்ட்டாக போட்டிருக்கோம். ஓகே, இதை வந்து சேவ் பண்ணி கொள்ளும். ஓகே, அதர் பேமெண்ட்டையும் செஞ்சாச்சு. லாஸ்ட்டாக இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பேங்க் ரீகன்சிலேஷன். பீச்ட்ரீயில் பேங்க் ரீகன்சிலேஷன் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் பாருங்கள், பேங்கிங் போய்
இதில் ரீகன்சில் அக்கௌண்ட்ஸுக்குள்ளே போய் தான் பேங்க் ரீகன்சில் செய்யணும். ஃபஸ்ட் வந்து நாங்கள் 2 அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். இன்கம் அக்கௌண்ட்டும் பேங்க் சார்ஜும் க்ரியேட் பண்ணணும். அப்போ இதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அந்த அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு கம்பெனிக்குள்ளே போயிட்டு பாருங்கள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், அதில் போய் நியூ அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணி இதில் வந்து 2 அக்கௌண்ட் நாங்கள் க்ரியேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் நாங்கள் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம். வந்துட்டு இதில் பாருங்கள் அக்கௌண்ட் டு ரீகன்சில், அதை வந்து எந்த பேங்க் மூலம் நாங்கள் ரீகன்சில் பார்க்க போகிறோன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். நேச்சர் ட்ரஸ்ட் பேங்க் வந்து நாங்கள் எல்லா அக்கௌண்ட்ஸும் செஞ்சபடியாக நேச்சர் ட்ரஸ்ட் பேங்கை வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் டேட்டை வந்து இயரோட எண்டிங் அதே போல் பாருங்கள் சர்வீஸ் சார்ஜுக்குள்ளே பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட்டை போடுவோம் 1000. இது வந்து அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணுவோம். பேங்க் சார்ஜ்ன்ற அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுவோம். இதில் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் எண்டிங் பேலன்ஸில் வந்து நாங்கள் எண்டிங் பேலன்ஸை போடுவோம். போட்டால் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து காட்டுது. இந்த டிஃப்ரென்ஸை வந்து நாங்கள் ஜீரோவாக கொண்டு வரணும். ஜீரோவாக கொண்டு வரதுக்கு இதில் பாருங்கள் இதில் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கிளியர் பண்ணணும். இதை வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே பாருங்கள் 2,30,000 இந்த இதை வந்து நாங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே செலக்ட் பண்ணி கிளியர் பண்ணணும். இது வந்து இப்போ கிளியர் ஆகுது இல்லை, அது என்னன்னு சொன்னால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அல்லது இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி எடுத்தால் தான் இது வந்து கிளியர் ஆகும். நாங்கள் இதில் செலக்ட் பண்ணி அக்கௌண்ட்ஸை செலக்ட் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே கிளிக் பண்ணி வர இந்த அமௌண்ட் வந்து 0 ஆகும். ஓகே, இப்படித்தான் பீச்ட்ரீ என்ற சாஃப்ட்வேரில் பேங்க் ரீகன்சிலேஷன் பார்க்குறது. இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் இதை ஓகே ரீகன்சில் ஆன பிறகு இதை நாங்கள் ஓகே கொடுப்போம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ நாங்கள் இந்த வீடியோவில் பீச்ட்ரீ என்ற இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பார்த்தோம்னா சேல்ஸ் ஆர்டர் போடுறது எப்படி, சேல்ஸை கிரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி, கேஷ் சேல்ஸ் செய்கிறது எப்படி, செக் சேல்ஸ் செய்கிறது எப்படி, அதே போல் வெண்டர் பேமெண்ட், கஸ்டமர் ரிசிப்ட், சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அக்ரூவல் பேமெண்ட், அதே போல் அதர் பேமெண்ட், லாஸ்ட்டாக வந்து பேங்க் ரீகன்சிலேஷன் வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோ பார்த்தோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.